அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைய காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு அரசு அலுவலகத்தில் பராமரிக்கக்கூடிய பொது ஆவணங்களை ஆய்வு செய்து நமக்கு தேவையான தகவல்களை, ஆவணங்களை சான்றிட்ட நகலாக பெறுவது எப்படி நம்ம அந்த அரசு அலுவலகத்தை அணுகணும். இதுல நிறைய நபர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சார், எத்தனை நாள் அவங்க குறிப்பிட்டு நமக்கு ஆய்வு செய்ய வர சொல்லி எத்தனை நாளைக்கு முன்னாடி மனு அனுப்பணும், கடிதம் அனுப்பணும், அந்த கடிதத்துல எத்தனை நாட்கள் குறிப்பிட்டிருக்கணும், ஒரே ஒரு நாள் தான் குறிப்பிடணுமா, இல்ல நம்ம ஆய்வு செய்யும் போது எத்தனை மணி நேரத்துக்கு நமக்கு இலவசம், அதுக்கப்புறம் நம்ம எப்ப பணம் செலுத்தணும். நான் ஆய்வு செஞ்சுட்டு ஒரு கடிதம் கொடுக்கிறேன், எனக்கு இந்த தகவல் எல்லாம் தேவைன்னு சொல்லி, அதுக்கு அவங்க ஒப்புதல் தர மறுக்கிறாங்க. அதனால எனக்கு ஒரு வருஷம் ஆகி தகவல் கிடைக்கல. அடுத்து ஒரு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொது தகவலை வரமடக்கிறாரு. ஆய்வு செய்யும் போது பொது தகவல் அலுவலர் வராத ஒரு அலுவலகத்தை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தலாமா, ஆய்வு செய்யலாமா? இது மாதிரி பல சந்தேகங்கள் இருக்கு. இதுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த தெளிவான வழிகாட்டுதலுக்காகத்தான் இந்த ஒரு காணொலியை நான் பதிவு செய்யறேன். ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிறோம், தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் 2 வகைகள் உண்டு. ஒண்ணு, மனு செய்து தகவலை பெறுவது, ஆவணங்களை மட்டும் வாங்கிக்கிறது. அடுத்து ஒண்ணு, நேரடியாக அலுவலகத்திற்கே சென்று ஆய்வு செய்து நமக்கு தேவையான ஆவணங்களை, இந்த பக்கத்துல இந்த ஆவணம் எனக்கு தேவை, இந்த பதிவுகள் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம ஆவணங்களை நகலாக வாங்குவது, பார்வையிட்டு வாங்குவது. இதுக்கு பேர் கள ஆய்வுன்னு சொல்லுவாங்க. அப்ப கள ஆய்வு எதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். ஒரு அரசு அலுவலகத்தில் பராமரிக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களும் பொது ஆவணம் சொல்றாங்க. அந்த பொது ஆவணத்தை நாம் அனைத்தையுமே நம்ம ஆய்வு செய்யலாம். இதையும் தாண்டி எதெல்லாம் நம்ம ஆய்வு செய்யலாம் அப்படின்னா, ஒரு இடத்துல வேலை நடக்குது, ஒரு 100 நாள் வேலை நடக்குது. அந்த 100 நாள் வேலையில ஒரு நபர் வேலைக்கு போகாம சொந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னா நேரடியாக நீங்க ஆய்வு செய்யலாம். 2வது, இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கள ஆய்வு செய்வதற்கு இவ்வளவு கால அவகாசம் இருக்கு, முன்னாடியே நீங்க மனு அனுப்பணும், பதில் அனுப்பணும் அப்படின்னு எங்கேயுமே சொல்லப்படல. நீங்க தகவலை வேண்டி நீங்க மனு அனுப்புனீங்கன்னா அதுக்கு 30 நாள் வரம்பு சொல்றாங்க. கால வரம்பு 30 நாட்கள். ஆனா ஆய்வு செய்வதற்கு எந்த ஒரு சட்டத்துல எந்த ஒரு இடத்துலயுமே இவ்வளவு நாள் கழிச்சுதான் நாங்க தகவல் தருவோம்னு சொல்லல. நேரடியாக நீங்க மனு கொடுத்து ஆய்வு செய்யலாம். கள ஆய்வுனா என்ன, ஒரு இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா என்ன, அவங்களுக்கு இருக்கக்கூடிய மேல் அலுவலர்கள் அந்த அலுவலகத்தை சொல்லிட்டா மனு செஞ்சுட்டு ஆய்வு செய்வாங்க, வாரம்னா சொல்லுவாங்க. ஒரு தவறை கண்டுபிடிப்பதற்காக செய்யக்கூடிய ஆய்வு தான் கள ஆய்வு. அப்ப என்னென்ன தவறுகளை கண்டுபிடிக்கலாம்? ஒரு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல ஒரு நபர் அவங்களோட சொந்த வேலைக்கு போயிருப்பாரு, அவர் அங்க பணி செஞ்சதாக காமிச்சிருப்பாங்க. இப்ப நீங்க நேரா போயிட்டு அவங்கள பார்த்துட்டு என்ன மாதிரி எடுத்து அவர் வேலை செஞ்சிருக்காரு, அவருக்கு அட்டெண்டன்ஸ் போட்டிருக்காங்க, நீங்க செக் பண்ணலாம். இது ஒரு வகையான கள ஆய்வு. அடுத்து, அலுவலகத்திற்குள்ள போயிட்டு நீங்க அந்த அலுவலகத்தில் பராமரிக்கக்கூடிய ஆவணங்களை அனைத்தையுமே, சார் நான் மனுவிலேயே என்னென்ன ஆவணம்னு குறிப்பிடணுமா அப்படின்னா அப்படி குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. கள ஆய்வு அப்படின்னா அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோப்புகளையுமே நீங்க ஆய்வு செய்யலாம். அடுத்து எது ஆய்வு செய்யலாம் அப்படின்னா, ஒரு அரசு நிதியில், ஒரு அரசு பணத்தில், நம்மளுடைய வரிப்பணத்தில் ஒரு பூங்கா கட்டப்படுது, இல்ல ஒரு அரசு கட்டடம் கட்டப்படுது, இல்ல பள்ளி கட்டப்படுது, இல்ல நூலகங்கள் கட்டப்படுது, இல்ல பேருந்து நிலையங்கள் கட்டப்படுது. இந்த மாதிரி கட்டக்கூடிய இடங்கள் அங்க பாத்தீங்கன்னா ஒரு தரமற்ற ஒரு பொருட்களை கொண்டு கட்டடம் கட்டுவாங்க. உங்களுக்கு அது ஐயப்பாடா இருக்கும், ஒரு சந்தேகமா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நீங்க நேரடியாக ஆய்வு செய்யலாம். ஆய்வு மட்டும் செய்ய முடியாது. ஆய்வு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நாங்க சரியாத்தான் கட்டுறோம் அப்படிம்பாங்க. அப்புறம் நீங்க நீதிமன்றம் தான் நாடணும். ஆய்வு செய்வது மட்டுமல்லாமல் அங்க இருக்கக்கூடிய பொருட்களை நீங்க ஒரு மாதிரியாக எட்டு வரலாம், ஒரு சாம்பிள் நீங்க எட்டு வரலாம். இப்ப மண்ணும் சிமெண்டும் சேர்ந்து ஒரு கலவை வச்சிருக்கிறாங்க, அந்த கலவையை வச்சுதான் கட்டுறாங்க அப்படின்னா அதை நீங்க ஒரு வீடியோ பதிவு செஞ்சுட்டு அந்த கலவையை நீங்க ஒரு மாதிரி சாம்பிள் கொஞ்சம் எடுத்துட்டு வரலாம். எடுத்துட்டு நீங்க அதை ஆய்வுக்கு உட்படுத்தலாம். சரியான ரேஷியோல தான் போட்டுக்காங்களா, இப்படி போட்டா தான் அந்த கட்டடம் ஒரு உறுதியானதாக இருக்கும். இல்ல அப்படின்னா அது
உறுதித்தன்மை அற்றதாக இருக்கும் என்பது நிறுவனம் செய்வதற்காக நாம் மாதிரிகளை சேகரிக்கலாம். அடுத்து ஒண்ணு சொல்றாங்க, இப்ப எல்லாமே கணினி மயமாக்கப்பட்டே வருது. அப்ப எதை கேட்டாலுமே கணினியில இருக்கு, கம்ப்யூட்டர்ல இருக்க விடுவாங்க. இப்ப கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஆவணங்களையும் நீங்க பார்வையிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த ஆவணங்களை நீங்க பார்வையிடலாம். ஆவணம் நிறைய நபர்கள் வந்து ஆவணத்தை மட்டுமே நீங்க பார்வையிடுறீங்க. அதை தவிர்த்து கள ஆய்வு என்பது வேலை நடக்கக்கூடிய இடங்களையும் நீங்க கள ஆய்வு பண்ணலாம். ஒரு உதாரணமாக சொல்றேன். உங்க ஊர்ல பிரதம மந்திரி திட்டத்தின் கீழ் தனிநபர் கழிவறைகள் கட்டி கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க ஆர்டிஐல வாங்கியிருப்பீங்க, யார் யார்கிட்ட இருக்குன்னு. அந்த ஆர்டிஐல வாங்கினதை எடுத்துக்கிட்டு நீங்க பொது தகவல் அலுவலகத்தை நாங்க இதெல்லாம் கள ஆய்வு செய்யணும்னு சொல்லி மனு செய்து அவரை அழைத்து கொண்டு ஒவ்வொரு கழிவறையும் நீங்க போய் பார்க்கலாம். இவர் வீட்டு கட்டப்பட்டிருக்கா, இல்ல பணம் கொடுத்த மாதிரி கணக்கு காட்டப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல மரங்கள் நட்டோம் சொல்லி ஒரு கணக்கு கட்டியிருப்பாங்க. அந்த மரங்கள் உண்மையாக நடவு செய்யப்பட்டிருக்கா, அதுக்கு தண்ணி ஊத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பொது தகவல் அலுவலரை அழைத்து கொண்டே நீங்க போய் பார்க்கலாம். இதுதான் கள ஆய்வு. அலுவலகத்துல இருக்கக்கூடிய ஆவணத்தை போய் முன்னாடி புரட்டி பார்க்கறதுல என்ன ஒரு அர்த்தம் இருக்கு? ஒண்ணுமே அதுல பண்றதுல எனக்கு தப்பு கண்டுபிடிச்சிட முடியும்? தப்புங்கிறது ஃபீல்டுல இருக்கு, வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருக்கு. இந்த மாதிரி இடத்த போய் நீங்க கள ஆய்வு செய்யலாம். எடுத்து பாருங்க, கள ஆய்வு செஞ்சு சரி கள ஆய்வுக்கு நம்ம போறோம், போன உடனே என்ன பண்ணணும்? இது நிறைய நபர்கள் பண்ணுவதே கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க போன உடனே ஒரு மனு எழுதி அவங்ககிட்ட கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் மனுதாரர் உங்க பேரு போடுங்க, பெறுநர் வந்து பொது தகவல் அலுவலர் போடுங்க. போட்டுட்டு பார்வை 1 நீங்க என்னைக்கு மனு அனுப்புனீங்களோ அந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 2 உட்பிரிவு ஜேயின் கீழ் நான் அனுப்பிய மனுவின் நகல் பார்வை 2ல அதுக்கு பொது தகவல் அனுப்பிய பதில் கடிதம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு கீழே என்ன எழுதணும் அப்படின்னா, பார்வை 1ல் கண்ட மனுவை பெற்றுக்கொண்ட பொது தகவல் அலுவலர் பார்வை 2ல் கண்டவாறு கள ஆய்வுக்கு என்னை வர சொல்லி பதில் கடிதம் அனுப்பினார். அதன் விளைவாக நான் இன்று கள ஆய்வு செய்வதற்காக அலுவலகத்தை வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அதை எழுதி ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட கொடுக்கணும். எழுதி கொடுத்து நீங்க சொல்லுங்க, சார் எழுதி கொடுத்தத எப்படி சார் அவங்களுக்கு தெரியும்? எழுதி கொடுத்தா அதுக்கு ஒப்புதல் தருவாங்களா அப்படின்னா, தெளிவாக தகவல் அறிவு உரிமை சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்படும் மனுக்களுக்கு உரிய ஒப்புகை சீட்டு வழங்கணும். நீங்க கீழே குறிப்பிடுங்க, என்ன குறிப்பிடணும் அப்படின்னா, பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அரசாணை நிலை எண் 89 நாள் 13/5/1999 கீழ் எனக்கு ஒப்புதல் அட்டையை வழங்குங்கன்னு சொல்லி அந்த கடிதத்தை கொடுத்துட்டு ஒப்புதல் அட்டையை பெறுங்க. நான் அதாவது கள ஆய்வுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அந்த உள்ள போன உடனே முதல் 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு இலவசம், எந்த கட்டணமுமே கிடையாது. அடுத்து நீங்க ஆய்வு செய்யக்கூடிய ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் நீங்க 5 ரூபாய் கட்டணும். எதன் அடிப்படையில கட்டணும் அப்படின்னா, அதுக்கும் ஒரு அரசாணை இருக்கு. அரசாணை எண் 10/12/1012 பொதுத்துறை அரசாணை நிலை எண் 1012 நாள் 20/9/2005 கீழ் நீங்க கட்டணம் செலுத்தணும்னு சொல்லுது. சரி சார், நான் இப்ப கடிதம் கொடுத்தேன், நான் கள ஆய்வுக்கும் போயிட்டேன். இப்ப எனக்கு பதில் கடிதத்துல ஒரே ஒரு நாள் குறிப்பிட்டு எனக்கு கள ஆய்வுக்கு கொடுக்குறாங்க, தேதி கொடுக்குறாங்க. அந்த ஒரு நாள் என்னால போக முடியல, இது ஏற்புடையதா அப்படின்னா அப்படி வழங்கக்கூடாது. தகவல் அறிவு உரிமை சட்டமும் சரி, ஒருவரை ஆய்வுக்கு உட்படுத்துவதற்காகவோ இல்ல நீங்க அழைப்பானை அனுப்பினாலோ அவரை ஆஜராகுமாறு 3 நாட்கள் குறிப்பிடணும் தான் சட்டத்துல சொல்லியிருக்கு. ஒரு நாள் குறிப்பிட்டு தகவல் அனுப்புவது இந்திய அரசியலமைப்பு சாசனத்திற்கும் இந்திய இறையாண்மைக்கும் எதிரான செயல். ஆக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பொது தகவல் அலுவலர் 3 தேதிகள் அனுப்பணும். வருஷத்துக்கு 3 தேதி இல்ல, இது ஒரு தேதி அப்படின்னா ஒரு 3 நாள் கழிச்சு ஒரு தேதி, அடுத்து 3 நாள் கழிச்சு ஒரு தேதி. இந்த 3 தேதிகளில் உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் தேதியில் நாளில் வந்து நீங்க அலுவலகத்தை ஆய்வு செய்து கொள்ளலாம் சொல்லி அனுப்பணும். இதையும் தாண்டி அந்த நபர் வெளியூர்ல வசிப்பவராக இருந்தால் 15 தினங்கள், குறைந்தது 7 தினங்கள், அதிகபட்சமாக 15 தினங்களுக்குள் அவர் கையில கிடைக்கிற மாதிரி அனுப்பணும். இன்னைக்கு போய் மனு அவர் கையில கிடைச்சோன்னா நாளைக்கு கள ஆய்வுக்கு வர சொல்லி இருக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணா, வேண்டுமென்றே திட்டமிட்டு அவர் வரக்கூடாது, வந்த ஊழலை கண்டுபிடிப்பார் என்பதற்காகவே
அவரை வருகையை தவிர்ப்பதற்காகவே சில பொது தகவல் அலுவலர்கள் கடிதம் அனுப்புவாங்க. முதல் நாள் போய் அவங்க கையில சேர்ற மாதிரி. சரி, அப்ப கடிதத்துல எத்தனை நாள் குறிப்பிடணும்? 3 நாள் குறிப்பிட்டிருக்கணும். அடுத்து 7 நாட்களுக்கு முன்பே நம்ம கையில கடிதம் கிடைச்சிருக்கணும். அடுத்து என்ன பண்றீங்கன்னா, சரி இதெல்லாம் எதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு அரசு கடிதம் ஒண்ணு அனுப்பியிருக்கு. அனைத்து பொது தகவல் அலுவலர்களுக்கும் இந்த மாதிரி நீங்க வழிகாட்டுதல்களை நீங்க பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கலாய்வின் போது ஆவணத்தை பார்வையிடும் போது வரும்போது அவர்களுக்கு பதில் கடிதம் நீங்க அனுப்பும் போது இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல்களை பின்பற்றுங்கன்னு சொல்லி ஒரு அரசு கடிதம் அனுப்பியிருக்கு. அந்த கடிதம் என்னன்னு பாத்தீங்கன்னா 41-36-3 நாள் 23/11/2015 அன்று. அதாவது கடித எண் திரும்ப நான் சொல்றேன், தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. அரசு கடித எண் 41,633 பார் AR3 திரும்ப ஸ்லாஷ் 2015-1 41,633 ஸ்லாஷ் AR3 ஸ்லாஷ் 2015 ஒரு -1 நாள் 23/11/2015 படி நீங்க 3 நாள் தகவல் முன்னாடி 7 நாளைக்கு முன்னாடி தகவல் தெரிவிச்சிருக்கணும். 3 தேதிகள் குறிப்பிட்டு அனுப்பணும். சரி, கலாய்வுல நீங்க சொல்லிட்டீங்க எவ்வளவு பணம் செலுத்தி நான் போகணும், என்ன பண்ணணும்னு சொல்லி. இதுல என்னென்ன வழிமுறைகளை நான் பின்பற்றணும் அப்படின்னா, கட்டாயம் உங்களுடன் ஒரு நபரை நீங்க அழைத்து செல்லலாம். அதுல எந்த தடையுமே கிடையாது. அதற்கு அவங்க மறுப்பே தெரிவிக்க கூடாது. கட்டாயமாக உங்களுடன் ஒரு நபரை அழைத்து செல்லலாம். அப்படி அழைத்து செல்ல அவங்க மறுப்பு தெரிவிக்கும் பட்சத்தில் நீங்க கலாய்வுக்கு நீங்க அனுமதி மறுத்ததாகவே நீங்க மேல்முறையீடுக்கு போகலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு இடத்தையும் அதான் சொல்றாங்க, வேலை செய்யக்கூடிய வேலை நடக்கக்கூடிய எந்த ஒரு இடத்தையும் மனுதாரர் ஆய்வு செய்வதற்கு அனுமதி வழங்கணும்னு சொல்றாங்க. அப்படி வழங்க மறுத்தாலும் நீங்க கலாய்வுக்கு மறுப்பு தெரிவித்ததாகவே நினைச்சு நீங்க மேல்முறையீடு போகலாம். இரண்டாவது, மூணாவது என்ன சொல்ற, ஆய்வின் போது மனுதாரர் வீடியோ பதிவு செய்யலாம், தேவைப்படும் பட்சத்தில் புகைப்படமும் எடுக்கலாம் சொல்றாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, ஆய்வின் போது வீடியோ பதிவு செய்யலாம், தேவைப்படும் பட்சத்தில் புகைப்படம் எடுக்கலாம். இப்படி உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படும் பட்சத்தில் நீங்க கலாய்வு மறுக்கப்பட்டதாகவே நீங்க கருதி மேல்முறையீடு போகலாம் சொல்றாங்க. எடுத்து சொல்றாங்க, ஏற்கனவே நம்ம சொன்னதுதான், மாதிரி சாம்பிள்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். ஒரு சாம்பிள், இந்த இடத்துல தரம் குறைந்த ஒரு பொருள் செங்கலை யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதோடைய சாம்பிளை நீங்க எடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்க ஆய்வுல நீங்க செய்யலாம். இதுக்கு எந்த தடையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், தகவல் அறிவு நீங்க எல்லாம் முடிச்சுட்டு ஆய்வுக்கெல்லாம் முடிச்சுட்டு நீங்க ஒரு கடிதம் எழுதணும். அதுல ஏற்கனவே பார்வையில் கண்டவாறு பார்வையில் கண்டவாறு நான் அனுப்பிய கலாய்வு மனுவிற்கு பார்வையில் 2 கண்டவாறு அனுப்பிய பொதுத்தகவலின் பதிலின்படி நான் இன்றைய தேதியில் இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் நான் அலுவலகத்தை ஆய்வு செய்தேன். ஆய்வு செய்ததில் எனக்கு இந்த கணக்கில் உள்ள புத்தகத்தில் உள்ள இந்த பக்கத்திலிருந்து இத்தனை பக்கம் வரைக்கும் எனக்கு ஆவணங்கள் சான்றிட்ட நகலாக வழங்க வேண்டுகிறேன். இதற்கு என்ன பணம் செலுத்த வேண்டுமோ அதை நான் செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறேன். எனக்கு அதுக்கான பதில் கடிதத்தை அனுப்பும் பட்சத்தில் நான் செலுத்துறேன்னு சொல்லி நீங்க ஒரு கலாய்வு முடிஞ்ச உடனே ஒரு லெட்டர் கொடுக்கணும். உங்களுக்கு முழுமையாக அனுமதி கொடுத்திருந்தா, அதுல ஏதாச்சும் மறுக்கப்பட்டுச்சுன்னா நீங்க மறுக்கப்பட்டதாகவே நீங்க எழுதலாம். இந்த ஆவணங்களை இன்று எனக்கு காண்பிப்பதற்கு மறுப்பு தெரிவித்தார்கள், நான் இந்த ஆவணத்தை நான் பார்வையிடல, எனக்கு கலாய்வின் போது இந்த ஒருத்தர் ஒரு அலுவலருடைய எஸ்ஆர் புக் சர்வீஸ் ரெக்கார்டை காண்பதற்கு மறுப்பு தெரிவிச்சாங்க, அதனால் நான் முழுமையாக என்னால் கலாய்வு என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி அவர்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு ஒப்புகை சீட்டு கொடுங்கன்னு கேளுங்க. அவர் தர முடியாதுன்னு சொல்லுவார். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, அரசாணை, அதாவது பணியாளர் மற்றும் நீங்க ஒரு பணியாளர், அப்ப பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அரசாணை நிலையம் 89 நாள் 13/5/1999 படி நீங்க கட்டாயமாக எனக்கு ஒப்புகை சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்புகை சீட்டு நீங்க வாங்கிட்டு வந்தாதான் அவர் அடுத்து உரிய காலத்திற்குள் உங்களுக்கு பணம் செலுத்துவதற்கு ஒரு கடிதம் அனுப்புவாரு. அந்த பணத்தை செலுத்தினாதான் நீங்க அவற்றிலிருந்து ஆவணத்தை பெற முடியும். இல்லைன்னா நீங்க கலாய்வு செஞ்சும் வேஸ்ட் தான். கலாய்வு செஞ்சு அதுக்கான பணம் செலுத்த முடியாம ஆவணத்தை பெற முடியாம பல நபர்கள் இன்னும் தவிச்சிட்டு வராங்க. அப்ப நீங்க போகும்போது ஒரு கடிதம் கொடுக்கணும், கலாய்வு முடிஞ்ச உடனே ஒரு கடிதம் கொடுக்கணும். இப்படி கொடுக்கப்பட்ட நேர்வுகள்ல தான் உங்களுக்கு அந்த கலாய்வுக்கான
முழுமையான தகவல்கள் பெற முடியும் உங்களால. இப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். நீங்க வீடியோ எடுக்கலாம் சொல்றீங்க, புகைப்படம் எடுக்கலாம் சொல்றீங்க, கூட ஒரு நபரை அழைச்சிட்டு போலாம் சொல்றீங்க, ஆனா மாதிரிகளை சேகரிக்கலாம் சொல்றீங்க. இந்த மாதிரி நேரங்கள்ல தான் பொது தகவல் அலுவலருக்கு நமக்கும் சண்டையே வருது. நம்மள அதனால என்ன பண்றாங்க, ஒரு காவல் நிலையத்துல புகார் அளிச்சு அரசு பணியை செய்ய விடாம தடுக்கலாம்னு சொல்லி நம்ம வழக்கு பதிவு செய்யறாங்கன்னு நீங்க எல்லாரும் நினைப்பீங்க. ஆனா இது எதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அப்போதைய நாகப்பட்டின மாவட்ட ஆட்சியராக இருந்த திரு ச முனியநாதன் IAS அவர்கள், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் கணக்கு மற்றும் கருவூல மற்றும் கணக்குத்துறை இயக்குனராக இருந்த திரு ச முனியநாதன் அவர்கள் வாழ்த்துறை எழுதி வெளியிட்ட பொது தகவல் அலுவலர் கையேடு என்ற புத்தகத்தில் அவர் தெளிவாக அங்கு எழுதப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்னது, நாகப்பட்டின மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போது அவர் ஒரு தகவல் அறியும் உரிமை சட்ட புத்தகத்தை வெளியிடுறாரு. அந்த புத்தகத்தை வாழ்த்துறை எழுதி வெளியிடுறாரு. அந்த புத்தகத்திலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பொது தகவல் அலுவலர் வழிகாட்டி கையேடு அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதுலயும் அவர் வாழ்த்துறை எழுதுறாரு. அப்ப அவர் என்ன பதவியில இருக்கிறாருன்னா, தமிழ்நாட்டுல கருவூல மற்றும் கணக்குத்துறை இயக்குனரா இருக்காரு. அவர் எழுதின அந்த வாழ்த்துறை எழுதி வெளியிட்ட புத்தகத்தில் தெளிவாக இந்த சாராம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது அவர் தான் எழுதியிருக்கிறாரு. அப்ப அதைனாச்சும் பொது தகவல் பின்பற்றணுமா பின்பற்றக்கூடாது. அதனால நம்ம அதை மேற்கோள் காட்டி நம்ம வாதம் பண்ணலாம். இதுபோல் நீங்க சட்டம் சார்ந்த மனு எழுதணுமா, சட்ட போராட்டம் பண்ணணுமா, சட்டத்தை கற்றுக்கொள்ள ஆசையா, நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு வீடியோக்கள் அந்த சட்டங்கள் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நபர்களுக்கும் நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. மீண்டும் ஒரு சட்டம் சார்ந்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.